நம்ம ஹித்தம்ல ப்ரோ இப்படி பண்ணுவாரு நான் நினைச்சே பார்க்கல காய்ஸ். ஆமா காய்ஸ், அது என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க காய்ஸ். என்கிட்ட ஒரு 200-300 அமேசான் gift codes வந்து இருக்கு. கேஸ் ரெடீம் கோட் வந்து இருக்கு. அதை வச்சு நான் என்னங்க பண்றது? அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு உங்ககிட்ட கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிருக்கேன். கேஸ் இந்த ரெடீம் கோட நீங்க அமேசான் ஆப்ல போட்டு நீங்க ரெடீம் வந்து பண்ணிக்கலாம். கேஸ் அதுக்கப்புறம் நீங்க அந்த gift கோட வச்சு அந்த அமேசான் பேல பத்திங்க அப்படினா கூகுள் ரெடீம் கோட வந்து எடுத்துக்கலாம். கேஸ் அதை வச்சு பத்திங்க அப்படினா ஃப்ரீ ஃபயருக்கு நீங்க டாப் பண்ணிக்கலாம். கேஸ் அப்படியும் பண்ணலாம். இல்லனா அமேசான் பேல பத்திங்க அப்படினா வச்சு பொருள் வாங்குறது இல்லனா மொபைல் ரீசார்ஜ் பண்றது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கலாம்ப்பா. கேஸ் இந்த வீடியோல பத்திங்க அப்படினா ஒரு 200-300 கோட வந்து கொடுக்குறேன். சோ 200-300 பேர் ஃபாஸ்டா வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஒருத்தர் ஒரு கோட தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த 301வது ஆள்ல இருந்து கேஸ் வந்து ஃபேக் கோட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. இவர் இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இத்தனை பேத்துக்கு நான் ரெடீம் கோடு தர்றேன் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எவ்வளோ பேத்துக்கு தர்றாராம்? 300 பேத்துக்கு தர்றாராம். அதுவும் ஃபேக்கு. எப்படி நீ ஃபேக்குன்னு சொல்லலாம் ப்ரோ, அவர் வந்து 1 மில்லியன்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் என் மூலமாலாம் சொல்ல கிடையாது, அவங்க சப்ஸ்கிரைபரே அவங்களே சொல்லியிருப்பானுங்க. அந்த கமெண்ட்டை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கமெண்ட்டை பார்த்துவாங்க. இதனால் நான் இவரை தப்பான ஆள்னு சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா இது மாதிரி வீடியோ போடாதீங்கன்னு நான் சொல்ல போகிறேன். அதாவது ப்ரொமோஷன் வீடியோ இது மாதிரி போடாதீங்க. நாளைக்கு அடுத்த வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.